ஆன்மீகப் பெருமக்களே, நம் அனைவருக்கும் பகவத்கீதை தெரியும். போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு கண்ணன் காட்டிய பாதை அது. ஆனால் அந்த பெரும் போர் முடிந்து தர்மம் வென்று நாடே அமைதியாக இருந்த ஒரு சூழலில் நடந்த உரையாடல்தான் இந்த அனுகீதை. கற்பனை செய்து பாருங்கள். இந்திரப்பிரஸ்தத்தின் மிக அழகிய ஒரு மணிமண்டபம். போரின் கவலைகள் இல்லை, எதிரிகளின் பயமில்லை. அர்ஜுனனும் கிருஷ்ணனும் மிக நெருக்கமான நண்பர்களாக அந்த சபையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது அர்ஜுனன் கேட்கிறான், கிருஷ்ணா, அன்று போர்க்களத்தில் பயத்தினாலும் பதற்றத்திலும் இருந்தபோது நீ எனக்கு நிறைய உபதேசங்களைச் செய்தாய். உன்னுடைய விஸ்வரூபத்தைக் காட்டினாய். ஆனால் இப்போது அமைதியான சூழலில் யோசித்துப் பார்த்தால் அன்று நீ சொன்னதெல்லாம் என் நினைவில் இல்லை. என் மனம் சஞ்சலப்பட்டு அந்த உண்மைகளை தொலைத்துவிட்டது. இப்போது எனக்கு அந்த ரகசியங்களை மீண்டும் ஒருமுறை சொல்வாயா என்று கேட்கிறான். இங்கேதான் ஒரு பெரிய உண்மை ஒளிந்திருக்கிறது. அன்று அர்ஜுனன் பயத்தினால் கேட்டான், இன்று ஆர்வத்தினால் கேட்கிறான். ஆனால் கிருஷ்ணர் அதற்கு என்ன பதில் சொல்கிறார் தெரியுமா? அவர் அர்ஜுனனை ஆலிங்கனம் செய்து கொண்டு அன்போடு சொல்கிறார், அர்ஜுனா, அன்று நான் உனக்குச் சொன்னது ஒரு சாதாரண பேச்சல்ல. அது பரமாத்மாவோடு நான் ஒன்றியிருந்த அந்த உயர்ந்த யோக நிலையிலிருந்து வெளிப்பட்ட உண்மைகள். அந்த நிலையை இப்போதும் அப்படியே வரவழைத்து அந்த வார்த்தைகளை மீண்டும் சொல்வது சாத்தியமில்லை. ஏன் கிருஷ்ணர் அப்படி சொல்கிறார்? எல்லாம் தெரிந்த கடவுள் ஏன் மறந்ததாக சொல்கிறார்? அங்கேதான் ஆன்மீகத்தின் நுணுக்கமிருக்கிறது. ஞானம் என்பது ஒரு தகவலோ அல்லது மனப்பாடம் செய்யும் பாடமோ அல்ல. அது அந்தந்த தருகத்தில் எழும் உணர்வு நிலை. ஆனால் கிருஷ்ணர் அர்ஜுனனை கைவிடவில்லை. அப்படியே சொல்ல முடியாது. ஆனால் அந்த உண்மைகளை வேறு சில கதைகள் மூலமாகவும் ஞானிகள் விவாதித்த தத்துவங்கள் மூலமாகவும் உனக்கு தெளிவுபடுத்துகிறேன் என்று கூறி மிக ஆழமான ஆன்மீக உண்மைகளைச் சொல்லத் தொடங்குகிறார். இதுதான் அனுகீதையின் ஆரம்பம். அன்பு நேயர்களே, இன்று நாம் பார்க்கப் போகும் முதல் பாடம் அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் கேட்ட அந்த மன்னிப்பு கூறலிலிருந்து தொடங்குகிறது. அர்ஜுனன் சொல்கிறான், கிருஷ்ணா, அன்று நீ சொன்னதை நான் மறந்துவிட்டேன். இதை கேட்டதும் கிருஷ்ணர் ஒரு நிமிடம் வருத்தப்படுகிறார். அவர் அர்ஜுனனை பார்த்து கேட்கும் கேள்வி நமக்கும் பொருந்தும். அர்ஜுனா, உனக்கு நான் அவ்வளவு உயர்ந்த ஞானத்தை கொடுத்தேன். அதை சேமித்து வைக்க உன்னிடம் இடமில்லையா? அல்லது அதன் மதிப்பு உனக்கு தெரியவில்லையா? இதை ஒரு சின்ன உதாரணம் மூலம் பார்ப்போம். ஒரு பெரிய பணக்காரர் தன் மகனிடம் ஒரு வைரக்கல்லை தந்து, இது மிகவும் விலையுயர்ந்தது, பத்திரமாக வைத்துக்கொள் என்கிறார். அந்த மகன் ஏதோ விளையாட்டில் மும்மரமாக இருக்கும்போது அதை சட்டையில் போட்டுக்கொண்டு மறந்து விடுகிறான். விளையாடி முடித்து திரும்பி வந்து பார்க்கும்போது சட்டைப்பையில் ஓட்டை, வைரக்கல் காணாமல் போய்விட்டது. இப்போது அவன் தன் தந்தையிடம் வந்து, அப்பா, அது காணாமல் போய்விட்டது, இன்னொன்று தாருங்கள் என்று கேட்டால் தந்தை என்ன சொல்வார்? உனக்கு அதன் மதிப்பு தெரிந்திருந்தால் நீ கவனமாக இருந்திருப்பாய் என்றுதானே சொல்வார். அதே நிலைதான் நமக்கும். ஆன்மீக உண்மைகளை நாம் கேட்கிறோம், படிக்கிறோம். ஆனால் இப்போது நமக்கு என்ன கவலை? எல்லாம் நன்றாகத்தானே போகிறது என்கிற மெத்தனத்தில் அதை உள்ளத்தில் பதிய வைக்க தவறிவிடுகிறோம். கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நான் அன்று ஒரு உயர்ந்த நிலையில் இருந்து பேசினேன். ஒரு மழை திறந்த வெள்ளம் போல அந்த ஞானம் வந்தது. இப்போது அந்த பாசனம் முடிந்துவிட்டது. இனி அந்த பழைய வெள்ளத்தை அப்படியே கொண்டு வர முடியாது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் கருத்து காலம், டைம். ஒரு குருவோ ஒரு நல்ல புத்தகமோ அல்லது ஒரு நல்ல எண்ணமோ உங்களை தேடி வரும்போது அந்த தருணத்தை இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டும். பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போட்டால் அதே தெளிவு மீண்டும் கிடைப்பது கடினம். ஆனால் கிருஷ்ணர் கருணையை வடிவானவர். அர்ஜுனன் மேல் அவருக்கு கூபம் இருந்தாலும் ஒரு நண்பனாக அவன் மேல் அன்பு இருக்கிறது. எனவே அவர் சொல்கிறார், சரி அர்ஜுனா, நீ மறந்து விட்டாய் என்பதற்காக உன்னை அப்படியே விட்டுவிட மாட்டேன். நேரடியான உபதேசமாக இல்லாமல் முற்காலத்தில் ஒரு பிராமணருக்கும் ஒரு சித்தருக்கும் நடந்த உரையாடலை உனக்கு சொல்கிறேன்.
அதன் மூலம் உனக்கு தெளிவு பிறக்கும். அப்படி அந்த சித்தர் சொன்ன ரகசியம் என்ன? அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். அன்பு நேயர்களே, கடந்த பகுதியில் அர்ஜுனன் மறந்ததை பார்த்தோம். இப்போது கிருஷ்ணர் அவனுக்கு ஒரு கதையைச் சொல்லத் தொடங்குகிறார். இந்த கதை ஒரு பிராமணனுக்கும் ஒரு சித்தருக்கும் இடையே நடந்த உரையாடல். கற்பனை செய்து பாருங்கள். அறிவு பசியோடு ஒரு பிராமணன் அலைகிறான். அவன் உலகத்து விஷயங்களையெல்லாம் கற்றுவிட்டான். ஆனால் மனதிற்குள் ஏதோ ஒரு வெறுமை. அப்பொழுதுதான் ஒரு சித்தரை காண்கிறான். அந்த சித்தர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? அவர் பார்ப்பதற்கு ஒரு சாதாரண மனிதரைப் போல தோன்றலாம். ஆனால் அவர் முகத்தில் ஒரு அசாத்தியமான அமைதி இருக்கிறது. இந்த பிராமணன் இவரிடம் கேட்கிறான், ஐயா, நான் எவ்வளவோ தேடியும் எனக்கு திருப்தி கிடைக்கவில்லை. உண்மையான சுகம் எது? எதை பற்றிக் கொண்டால் இந்த உலகத்தின் துன்பங்களிலிருந்து நான் தப்பிக்க முடியும்? இன்றைய காலகட்டத்தில் நமக்கும் இதே கேள்வி இருக்கிறதல்லவா? எவ்வளவு பணம் வந்தாலும் வசதிகள் பெருகினாலும் ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு நிம்மதியின்மை நம்மை துரத்திக் கொண்டே இருக்கிறது. அந்த சித்தர் சிரிக்கிறார். அவர் சொல்லும் பதில் மிகவும் ஆச்சரியமானது. மகனே, நீ சுகத்தை தேடி வெளியே ஓடுகிறாய். ஆனால் உண்மையில் சுகம் என்பது ஓடுவதில் இல்லை, நிற்பதில் இருக்கிறது. இதற்கு அவர் ஒரு உதாரணம் சொல்கிறார். ஒரு மான் காட்டில் தாகத்தோடு அலைகிறது. தூரத்தில் கானல் நீரை பார்த்துவிட்டு அது தண்ணீர் என்று நினைத்து ஓடுகிறது. ஓட ஓட தண்ணீர் தள்ளி போகிறது. கடைசியில் களைத்து போய் மான் கீழே விழுகிறது. ஆனால் அந்த மான் ஓடுவதை நிறுத்திவிட்டு தன் தாகத்தை தரும் தன் உடலையும் தன் எண்ணத்தையும் கவனித்திருந்தால் அமைதி அங்கேயே இருந்திருக்கும். அந்த சித்தர் பிராமணனிடம் சொல்கிறார், உண்மையான தர்மம் என்பது கர்மத்தை செய்வதில் மட்டுமில்லை, அந்தச் செயலால் வரும் பலனை எதிர்பார்க்காமல் இருப்பதில் இருக்கிறது. அதாவது, நாம் ஒரு வேலையை செய்கிறோம், அந்த வேலை வெற்றி பெற்றால் குதிக்கிறோம், தோற்றுவிட்டால் நொந்து போகிறோம். அந்த சித்தர் சொல்கிறார், வெற்றியும் தோல்வியும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். நீ நாணயத்தை தேடினால் இரண்டுமே உனக்கு கிடைக்கும். ஆனால் நீ நாணயத்தை தாண்டிய ஒரு நிலையை தேடு. இதை கேட்ட பிராமணனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. சுவாமி, செய்யலே செய்யாமல் சும்மா இருக்க சொல்கிறீர்களா? சித்தர் சொல்கிறார், இல்லை, கடமையைச் செய். ஆனால் அந்தச் செயலில் நான் செய்கிறேன் என்கிற அகந்தையை விட்டுவிடு. ஒரு மரம் பழத்தை தருகிறது, ஆனால் அது நான் கொடுத்தேன் என்று தம்பட்டமடிப்பதில்லை. அதுபோல நீயும் மாறு. இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் மறைமுகமாகச் சொல்கிறார், அர்ஜுனா, நீ போர்க்களத்தில் நின்றபோது நான் போர் செய்கிறேன், நான் இவர்களை கொல்லப் போகிறேன் என்று நினைத்தாய். அதுதான் உன் கவலைக்கு காரணம். ஆனால் நீ உன்னை ஒரு கருவியாக மட்டும் நினைத்திருந்தால் உனக்கு ஞானம் மறந்திருக்காது. நமது வாழ்க்கையிலும் இதுதான் முக்கியம். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் கடவுளுக்கு அர்ப்பணம் என்று செய்து பழகினால் அங்கே பதற்றம் இருக்காது. பதற்றமில்லாத இடத்தில் ஞானம் தானாகவே தங்கும். அந்த சித்தர் அடுத்துச் சொல்லப் போகும் விஷயம் இன்னும் நுட்பமானது. பிறப்பு மற்றும் இறப்பு என்கிற இந்த சுழற்சியிலிருந்து நாம் எப்படி தப்பிப்பது? அதை அடுத்த பகுதியில் மிக தெளிவாக பார்ப்போம். அன்பு நேயர்களே, கடந்த பகுதியில் நான் செய்கிறேன் என்கிற அகந்தைதான் துன்பத்திற்கு அடிப்படை என்று அந்த சித்தர் சொன்னதை பார்த்தோம். அதை கேட்ட அந்த பிராமணன் சித்தரிடம் மிக ஆழமான ஒரு கேள்வியை கேட்கிறான். சுவாமி, மனிதன் ஏன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறான்? இந்த வாழ்க்கை சக்கரத்திலிருந்து அவனுக்கு விடுதலையே கிடையாதா? இன்று நாம் எத்தனையோ முறை நினைக்கிறோம், அப்பாடா, இந்த பிரச்சனை தீர்ந்தால் போதும், இனி நிம்மதியாக இருக்கலாம் என்று. ஆனால் ஒரு பிரச்சனை தீர்ந்தால் அடுத்தது வரிசையில் நிற்கிறது. ஒரு ஆசை நிறைவேறினால் 10 புது ஆசைகள் முளைக்கின்றன. இதையேதான் அந்த பிராமணனும் கேட்கிறான். அதற்கு அந்த சித்தர் ஒரு மிகச்சிறந்த உண்மையைச் சொல்கிறார். அவர் சொல்கிறார், மகனே, மனிதன் இறக்கும்போது எதை சுமந்து செல்கிறானோ அதுவே அவனுடைய அடுத்த பிறவியை தீர்மானிக்கிறது. இதை ஒரு எளிய உதாரணம் மூலம் பார்ப்போம். ஒருவர் ஒரு வீட்டை காலி செய்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவர் அந்த வீட்டை விட்டு வெளியேறும்போது எதை எடுத்துச் செல்வார்? அந்த வீட்டில் இருக்கும் விலையுயர்ந்த பொருட்கள், அவருக்கு பிடித்தமான விஷயங்களைத்தான் மூட்டை கட்டி எடுத்துச் செல்வார். அந்த மூட்டை எவ்வளவு கனமாக இருக்கிறதோ அவ்வளவு சிரமப்பட்டு அவர் அடுத்த வீட்டிற்குச் செல்ல வேண்டும்.
அதேபோலதான் நாமும். நாம் இந்த உடலை விட்டு பிரியும்போது நாம் செய்த கர்ம வினை, செயல்களின் பலன் மற்றும் நம்முடைய வாசனைகளை, ஆசைகள் மற்றும் எண்ணங்களின் பதிவை மூட்டையாக கட்டி எடுத்துச் செல்கிறோம். அந்த மூட்டையில் இன்னும் இதை அனுபவிக்கவில்லையே, இன்னும் அவனை பழிவாங்கவில்லையே, இன்னும் அந்த பதவியை அடையவில்லையே என்கிற ஆசைகள் இருக்கும் வரை இயற்கை நமக்கு இன்னொரு உடலை, அதாவது அடுத்த பிறவியை தந்து, சரி போய் உன் ஆசைகளை தீர்த்துக்கொள் என்று அனுப்பி வைக்கிறது. அந்த சித்தர் சொல்கிறார், வாழ்க்கை என்பது ஒரு கடல் போன்றது. இதில் ஆசைகள் என்பவை அலைகள். நீ அலையோடு மோதினால் அடிபடுவாய். ஆனால் நீ கடலின் ஆழத்திற்குச் சென்றால் அங்கே அமைதி மட்டுமே இருக்கும். அப்படியானால் இந்த பிறவிச் சுழற்சியிலிருந்து தப்பிப்பது எப்படி? சித்தர் 2 வழிகளைச் சொல்கிறார். 1. பற்றற்ற நிலை. நாம் உலகத்தில் வாழலாம், ஆனால் உலகம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. தண்ணீரில் இருக்கும் தாமரை இலை போல அது தண்ணீரில் இருந்தாலும் நனைவதில்லை. அதுபோலதான் நாமும். கடமைகளைச் செய்ய வேண்டும், ஆனால் அதன் முடிவில் ஒட்டிக்கொள்ளக்கூடாது. 2. உயர்ந்த ஞானம். நான் இந்த உடல் அல்ல, நான் அழிவற்ற ஆத்மா என்கிற உண்மையை உணர்வது. இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் ஒரு நுட்பமான கருத்தைச் சொல்கிறார். அர்ஜுனா, நீ போர்க்களத்தில் நின்றபோது உன்னுடைய பந்த பாசங்கள், அதாவது உறவினர்கள் மீதான பற்று உன்னை தடுத்தன. அதுதான் உன்னை ஞானத்திலிருந்து திசை திருப்பியது. நீ உன்னை ஒரு உடலாகப் பார்த்தாய், அவர்களை உடலாகப் பார்த்தாய். அதனால்தான் அந்த ஞானம் உன்னிடத்தில் நிலைக்கவில்லை. அந்த பிராமணன் அடுத்து கேட்கிறான், சுவாமி, இந்த ஆசைகளை எப்படி அடக்குவது? மனம் குரங்கு போல தாவுகிறதே. அதற்கு அந்த சித்தர் சொல்லும் இந்திரியங்கள் பற்றிய விளக்கம் ஒரு அற்புதமான கதை போன்றது. அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். அன்பு நேயர்களே, கடந்த பகுதியில் ஆசைகளே பிறவிக்கு காரணம் என்று பார்த்தோம். உடனே அந்த பிராமணன் கேட்கிறான், சுவாமி, ஆசைகள் தானாக வருவதில்லை. என் கண்கள் எதையாவது பார்க்கிறது, மனம் அதை ஆசைப்படுகிறது. என் காது ஒன்று கேட்கிறது, மனம் அங்கே ஓடுகிறது. இந்த 5 புலன்களையும் அடக்க வழியே இல்லையா? அதற்கு அந்த சித்தர் ஒரு அற்புதமான உதாரணத்தைச் சொல்கிறார். மகனே, உன் உடல் என்பது ஒரு தேர். உன் ஆத்மா அந்த தேரில் அமர்ந்திருக்கும் பயணி. உன் புத்திதான் தேரோட்டி. உன் மனமோ தேரை கட்டியிருக்கும் கயிறு. உன்னுடைய 5 புலன்கள்தான் அந்த தேரை இழுக்கும் குதிரைகள். இப்போது யோசித்து பாருங்கள், அந்த குதிரைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் ஓடினால் அந்த தேர் எங்கே போகும்? தேர் கவிழ்ந்துவிடும், பயணிக்கு காயம் ஏற்படும். இன்று நம் பலருடைய வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கிறது. கண் எதையாவது பார்க்கச் சொல்லும், நாக்கு எதையாவது சுவைக்கத் துடிக்கும், காது எதையோ கேட்க அலைவாயும். இந்த குதிரைகளை, அதாவது புலன்களை அடக்காமல் அந்த தேரோட்டியான புத்தி தூங்கினால் வாழ்க்கை சிதறிவிடும். அந்த சித்தர் சொல்கிறார், புலன்களை அழிப்பது ஆன்மீகமல்ல, புலன்களை உன் கட்டுப்பாட்டில் வைப்பதுதான் ஆன்மீகம். இதற்கு அவர் ஒரு நுணுக்கமான தந்திரத்தைச் சொல்கிறார். ஒரு காட்டில் யானையை பிடிக்க என்ன செய்வார்கள்? ஒரு குழியை தோண்டி அதன் மேலே புற்களை போடுவார்கள். யானை ஆசைப்பட்டு அந்த புல்லின் மீது கால் வைக்கும்போது உள்ளே விழுந்துவிடும். பிறகு அதை மெதுவாக பழக்கப்படுத்துவார்கள். அதுபோல உன் மனதை வைராக்கியம் என்னும் குழியில் விழச் செய்ய வேண்டும். அதாவது இந்த உலகப் பொருட்கள் எல்லாம் நிரந்தரம் இல்லை என்கிற உண்மையை நீ மீண்டும் மீண்டும் மனதிற்குச் சொல்ல வேண்டும். சித்தர் சொல்கிறார், இருட்டில் கயிறை பார்த்து பயம் என்று பயப்படுகிறாய். வெளிச்சம் வந்ததும் அது கயிறு என்று தெரிந்ததும் பயம் போய்விடுகிறது. அதுபோல இந்த உலகம் இன்பமானது என்று நீ மயங்கி கிடக்கிறாய். ஞானம் என்னும் ஒளியை ஏற்றினால் இங்கே நிலையான இன்பம் எதுவுமே இல்லை என்பது உனக்கு புரிந்துவிடும். இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, போர்க்களத்தில் நீ உன்னுடைய உறவினர்களை பார்த்தாய், அதாவது கண். அவர்கள் இறந்து விடுவார்களே என்று வருந்தினாய், அதாவது மனம். உன்னுடைய புத்தி அந்த சமயம் வேலை செய்யவில்லை. உன்னுடைய புலன் என்கிற குதிரைகள் உன்னை இழுத்துச் சென்று விட்டன. அதனால்தான் நான் சொன்ன கீதை உனக்கு மறந்து போனது.
நமது அன்றாட வாழ்க்கையில் ஒரு சின்ன கோபம் வரும்போதோ அல்லது ஒரு தேவையற்ற ஆசை வரும்போதோ என் தேரோட்டியான புத்தி எங்கே என்று தேடுங்கள். புத்தி விழித்துக் கொண்டால் குதிரைகள் அடங்கும். சித்தர் அடுத்து சொல்லப் போகும் விஷயம் இன்னும் ஆழமானது. இந்த உலகமே ஒரு மரம் என்கிறார். அந்த மரத்தின் வேர் எங்கே இருக்கிறது? அதன் பழம் எது? இதை அறிந்தால் மோட்சம் நிச்சயம். அன்பு நேயர்களே, கடந்த பகுதியில் புலன்களை எப்படி அடக்குவது என்று பார்த்தோம். இப்போது அந்த சித்தர் இந்த உலகத்தின் அமைப்பையே ஒரு மரத்திற்கு ஒப்பிட்டு விளக்குகிறார். இது சாதாரண மரமல்ல, ஒரு விசித்திரமான மரம். சித்தர் சொல்கிறார், மகனே, இந்த சம்சாரம் என்பது ஒரு மரம். இதன் வேர்கள் மேலே இருக்கின்றன, கிளைகளோ கீழே படர்ந்துள்ளன. கேட்பதற்கே ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? பொதுவாக மரங்களுக்கு வேர் மண்ணுக்குள் கீழே இருக்கும், கிளைகள் மேலே வளரும். ஆனால் ஞானிகள் இந்த வாழ்க்கையை தலைகீழ் மரம் என்கிறார்கள். ஏன் தெரியுமா? இதன் வேர் என்பது அந்த பரம்பொருள், அதாவது இறைவன் அல்லது பிரம்மம். அவர் உயரத்தில் மேலான நிலையில் இருக்கிறார். அவரிடமிருந்துதான் இந்த உலகம் என்னும் மரம் உருவானது. ஆனால் இதன் கிளைகள் என்பது நாம் வாழும் இந்த பூலோகம். நாம் எதையெதையோ பற்றிக் கொண்டு கீழே கீழே ஆழமாகப் போகிறோம். இந்த மரத்தைப் பற்றி சித்தர் இன்னும் சில ரகசியங்களை சொல்கிறார். 1. இந்த மரத்தின் இலைகள் என்பவை வேதங்கள் மற்றும் சாஸ்திரங்கள். அவை நமக்கு வழிகாட்டுகின்றன. இந்த மரத்தில் காய்க்கும் பழங்கள் எவை தெரியுமா? நாம் செய்யும் செயல்களின் பலன்கள், அதாவது இன்பமும் துன்பமும். இந்த மரத்தின் கிளைகளில் நாம் ஆசைகள் என்னும் நூலால் கட்டப்பட்டிருக்கிறோம். அந்த சித்தர் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். இந்த மரம் மிகவும் வலிமையானது. ஆசை, கோபம், பொறாமை போன்ற விழுதுகள் நிலத்தில் இறங்கி இந்த மரத்தை இன்னும் பலமாக ஊன்றிவிடுகின்றன. இதை ஒருபோதும் யாராலும் அசைக்க முடியாது. அப்படியானால் இதற்கு முடிவே இல்லையா என்று அந்த பிராமணன் கலக்கத்துடன் கேட்கிறான். சித்தர் சிரிக்கிறார். முடிவு இருக்கிறது. இந்த மரத்தை வேரோடு பிடுங்க முடியாது. ஆனால் இதை வெட்ட முடியும். இதற்கு தேவை ஒரு கோடாரி. அந்த கோடாரியின் பெயர்தான் பற்றற்ற நிலை, அதாவது நான் அட்டாச்மெண்ட். இதை ஒரு எளிய உதாரணம் மூலம் பார்ப்போம். ஒருவன் கனவு காண்கிறான். கனவில் ஒரு பெரிய காட்டில் மாட்டிக்கொண்டு சிங்கம் துரத்துவதாக பயப்படுகிறான். அந்த கனவு மரத்தில் அவன் ஏறி தப்பிக்க நினைக்கிறான். ஆனால் அவன் எவ்வளவுதான் ஓடினாலும் பயம் போகாது. எப்போது அந்த பயம் போகும்? அவன் தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்தால் சிங்கம், காடு, மரம் எல்லாமே மறைந்துவிடும். அதுபோலத்தான் இந்த உலகம் நிலையானது, இந்த உறவுகள் என்றும் இருக்கும் என்று நாம் நினைக்கும் வரை இந்த மரம் வளர்ந்து கொண்டே இருக்கும். எதுவுமே எனக்கு சொந்தமில்லை, நான் ஒரு பயணி மட்டுமே என்கிற ஞான கோடாரியால் இந்த மரத்தின் பற்றுகளை வெட்டினால் நாம் அந்த மேலான வேரை, அதாவது இறைவனை அடைய முடியும். இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ அன்று போர்க்களத்தில் நின்றபோது இந்த உலகியல் கிளைகளை பிடித்துக்கொண்டு தொங்கினாய். இவர்கள் என் தாத்தா, இவர்கள் என் குரு என்று விழுதுகளை பார்த்தாய். அதனால்தான் உனக்கு துக்கம் வந்தது. வேரை பார்த்திருந்தால் உனக்கு பயம் வந்திருக்காது. நமது வாழ்க்கையிலும் நாம் எத்தனையோ கிளைகளை பிடித்துக்கொண்டு தொங்குகிறோம். வேலை, பணம், அந்தஸ்து என விழுதுகள் நம்மை சுற்றிக் கொள்கின்றன. இதையெல்லாம் வெட்டத் தேவையில்லை. ஆனால் இவை நிரந்தரமில்லை என்கிற உண்மையை உணர்ந்தாலே போதும். அந்த பிராமணன் அடுத்து கேட்கிறான், சுவாமி, பற்றை வெட்டுவது சரி, ஆனால் அமைதி எங்கே கிடைக்கும்? அந்த இடத்தின் அடையாளம் என்ன? அதற்கு அந்த சித்தர் சொல்லும் பதில் நம் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தும். அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். அன்பு நேயர்களே, கடந்த பகுதியில் சம்சார மரத்தைப் பற்றி பார்த்தோம். இப்போது அந்த சித்தர் நம்மை இந்த உலகத்தோடு கட்டிப்போட்டிருக்கும் அந்த அதிசயமான கயிறுகளை பற்றி பேசுகிறார். பிராமணன் கேட்கிறான், சுவாமி, பற்றை அறுக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள்.
ஆனால் ஏதோ ஒன்று என்னை மீண்டும் மீண்டும் ஆசைக்குள்ளும் கோபத்திற்குள்ளும் தள்ளுகிறதே, அது என்ன? அதற்கு அந்த சித்தர் சொல்கிறார், மகனே, இயற்கை, பிரகிருதி நம்மை 3 குணங்களால் கட்டிப் போட்டிருக்கிறது. அவை சத்வம், ரஜஸ், தமஸ். இவைதான் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்றன. இதை ஒரு எளிய உதாரணம் மூலம் பார்ப்போம். ஒரு மனிதனின் மனதை ஒரு குளத்திற்கு ஒப்பிடுவோம். 1. தமஸ், இருள் அல்லது சோம்பல். குளத்தில் பாசி படிந்து தண்ணீர் சேரும் சகதியுமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் தமஸ். இந்த குணம் மேலோங்கி இருக்கும்போது மனிதன் சோம்பேறியாக இருப்பான். எப்போதும் தூக்கம் வரும். எதையும் சரியாக புரிந்து கொள்ள மாட்டான். தேவையற்ற பிடிவாதம் இருக்கும். 2. ரஜஸ், வேகம், ஆவேசம். குளத்து தண்ணீரில் பெரிய அலைகள் அடித்துக்கொண்டே இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் ரஜஸ். இது ஆசை, வேகம், கோபம், நான் சாதிக்க வேண்டும் என்கிற துடிப்பு ஆகியவற்றைக் குறிக்கும். இதில் இருப்பவர்கள் அமைதியாக ஓரிடத்தில் உட்கார மாட்டார்கள். எதையாவது தேடி ஓடிக்கொண்டே இருப்பார்கள். 3. சத்துவம், அமைதி மற்றும் வெளி. குளத்து தண்ணீர் தெளிந்த பளிங்கு போல அசையாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் சத்துவம். இது ஞானம், அன்பு, அமைதி மற்றும் தெளிவை கொடுக்கும். அந்த சித்தர் ஒரு முக்கியமான உண்மையை சொல்கிறார். மனிதன் இந்த 3 குணங்களுக்குள்ளேதான் சுழன்று கொண்டிருக்கிறான். ஒரு கயிறு உன்னை சோம்பலால் கட்டுகிறது, இன்னொரு கயிறு உன்னை ஆசையினால் இழுக்கிறது, 3வது கயிறு உன்னை நற்செயல்களால் கட்டுகிறது. இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், சத்துவம் என்பது நல்ல குணம் என்றாலும் அதுவும் ஒரு கயிறுதான். அதுவும் உன்னை இந்த உலகத்தோடுதான் பிணைத்து வைத்திருக்கிறது. சித்தர் சொல்கிறார், நீ மோட்சமடைய வேண்டுமானால் முதலில் தமசை ரஜசால் வெல்ல வேண்டும். அதாவது சோம்பலை விட்டு உழைக்க வேண்டும். பிறகு ரஜசை சத்வத்தால் வெல்ல வேண்டும். அதாவது ஆவேசத்தை விட்டு அமைதியடைய வேண்டும். இறுதியாக அந்த சத்துவத்தையும் கடந்து குணாதீதன் ஆக வேண்டும். இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ போர்க்களத்தில் நடுங்கிய போது உன்னை தமஸ், மயக்கம் கவ்விக்கொண்டது. பிறகு நான் சாக மாட்டேன், என் ஆட்கள் சாகக்கூடாது என்று வருந்தியபோது உன்னிடம் ரஜஸ், பற்று வேலை செய்தது. நீ ஞானத்தை அடைய வேண்டுமானால் இந்த 3 மேகங்களையும் கடந்து மேலே இருக்கும் சூரியனை, அதாவது ஆத்மாவை பார்க்க வேண்டும். நமது வாழ்க்கையில் நாம் எப்போது சோம்பலாக இருக்கிறோம், எப்போது ஆத்திரப்படுகிறோம், எப்போது அமைதியாக இருக்கிறோம் என்று கவனித்துப் பாருங்கள். இந்த 3 குணங்களின் ஆட்டத்தை நீங்கள் கவனிக்கத் தொடங்கிவிட்டாலே நீங்கள் ஞானத்தின் முதல் படியில் ஏறிவிட்டீர்கள் என்று அர்த்தம். பிராமணன் அடுத்த வினாவை தொடுக்கிறான். சுவாமி, இந்த குணங்களை கடந்து செல்வது எப்படி? அந்த பயிற்சி எது? அதற்கு அந்த சித்தர் சொல்லப்போகும் யக்ஞம், அதாவது வேள்வி பற்றிய விளக்கம் மிகவும் புரட்சிகரமானது. அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். அன்பு நேயர்களே, கடந்த பகுதியில் குணங்களைப் பற்றி பார்த்தோம். இப்போது அந்த சித்தர் ஒரு புரட்சிகரமான கருத்தைச் சொல்கிறார். பொதுவாக வேள்வி அல்லது யக்ஞம் என்றால் என்ன நினைப்போம்? குண்டம் அமைத்து தீ வளர்த்து அதில் நெய் மற்றும் பொருட்களை அர்ப்பணிப்பது என்றுதானே நினைக்கிறோம். ஆனால் அந்த சித்தர் சொல்கிறார், மகனே, வெளியே செய்யும் வேள்விகளை விட உனக்குள்ளே நீ செய்யும் ஞான வேள்விதான் மிக உயர்ந்தது. உன்னுடைய உடலே வேள்விச்சாலை, உன்னுடைய புலன்களே அதில் எரியும் தீ. கேட்பதற்கே வியப்பாக இருக்கிறதல்லவா? இதை அவர் எப்படி விளக்குகிறார் என்று பாருங்கள். சித்தர் சொல்கிறார், உன்னுடைய ஐம்புலன்கள் என்னும் தீயில் நீ எதை அர்ப்பணிக்கிறாய் என்பதுதான் முக்கியம். ஒருவன் தன் காதுகளால் பிறரை பற்றிய தீய சொற்களை கேட்காமல் நல்ல விஷயங்களை மட்டும் கேட்டால் அவன் தன் கேள்விப் புலனை அந்த ஞானத் தீயில் அர்ப்பணிக்கிறான் என்று அர்த்தம். இதை ஒரு எளிய வாழ்வியல் உதாரணம் மூலம் பார்ப்போம். நமது நாக்கு ஒரு தீ என்று வைத்துக்கொள்வோம். அந்த தீயில் நாம் எதை போடுகிறோம்? சுவையான உணவுகளை மட்டும் தேடி தேடி போகிறோம். ஆனால் சித்தர் சொல்கிறார், நீ உன் நாவை அடக்கி தேவையில்லாத பேச்சை குறைத்து உண்மையை மட்டும் பேசினால் அதுதான் நீ செய்யும் மிகப்பெரிய வேள்வி. அவர் இன்னும் ஆழமாக சொல்கிறார், பிராணாயாமம் என்பது ஒரு வேள்வி.
அமைதியாக இருப்பது என்பது ஒரு வேள்வி. எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துவது என்பது ஒரு வேள்வி. சித்தர் ஒரு இரகசியத்தை சொல்கிறார். வெளியே வளர்க்கும் தீயை அணைத்து விடலாம், ஆனால் உனக்குள்ளே எரியும் பசி என்னும் தீயையும் ஆசை என்னும் தீயையும் ஞானத்தால் அணைப்பவனே உண்மையான யாகம் செய்தவனாகிறார். இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் மறைமுகமாக உணர்த்துவது என்னவென்றால், அர்ஜுனா, நீ போர்க்களத்தில் அம்பு எய்தது மட்டும் உன் கடமையல்ல. உனக்குள் எழுந்த பயத்தையும் குழப்பத்தையும் உன் கடமை உணர்வு என்னும் தீயில் போட்டு எரித்திருக்க வேண்டும். அந்த உள்நோக்கிய போர்தான் உண்மையான வேள்வி. நமது வாழ்க்கையில் நாம் தினமும் எத்தனையோ வேள்விகளை செய்யலாம். ஒருவருக்கு உதவி செய்யும்போது நம்மிடம் இருக்கும் சுயநலத்தை பலியிடலாம். ஒரு தவறு செய்ய தூண்டும்போது நம் ஆசையை பலியிடலாம். இப்படி ஒவ்வொரு கணமும் விழிப்புணர்வோடு இருப்பதே மிகப்பெரிய ஆன்மீக பயிற்சி. இதைக் கேட்ட பிராமணனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. சுவாமி, இதையெல்லாம் செய்யத் தெரிந்தால் போதுமா? நான் யார் என்பதை நான் எப்படி அறிவது? இந்த உடலுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அந்த சித்தர் அடுத்து சொல்லப் போகும் பதில்தான் அணுகீதையின் சிகரம். உடல் என்னும் கூடு மற்றும் ஆத்மா என்னும் பறவை பற்றிய அந்த ரகசியம் அடுத்த பகுதியில். அன்பு நேயர்களே, கடந்த பகுதியில் உள்நோக்கிய வேள்வியைப் பற்றி பார்த்தோம். இப்போது அந்த சித்தர் மனிதகுலத்தின் மிகப்பெரிய மயக்கத்தைப் பற்றி பேசுகிறார். பிராமணன் கேட்கிறான், சுவாமி, நான் இந்த உடல் என்றுதானே நினைக்கிறேன். கை வலித்தால் எனக்கு வலிக்கிறது, பசி எடுத்தால் எனக்கு பசிக்கிறது. இதில் நான் வேறு, உடல் வேறு என்பது எப்படி சாத்தியம்? அதற்கு அந்த சித்தர் ஒரு புன்னகையுடன் பதில் சொல்கிறார். மகனே, நீ உடுத்தியிருக்கும் சட்டையை நீ என்று சொல்வாயா, அல்லது நீ குடியிருக்கும் வீட்டை நீ என்று சொல்வாயா? இதை ஒரு அழகான உதாரணம் மூலம் அவர் விளக்குகிறார். கற்பனை செய்து பாருங்கள். ஒரு பறவை ஒரு கூட்டில் வசிக்கிறது. அந்த கூடு வைக்கோலாலும் மண்ணாலும் ஆனது. அந்த பறவை நினைக்கிறது, இந்த கூடுதான் நான் என்று. ஒரு நாள் பலமான காற்று வீசி அந்த கூடு சிதறும்போது பறவை கதறி அழுகிறது. ஆனால் உண்மை என்ன? கூடு சிதைந்தாலும் பறவைக்கு சிறகுகள் இருக்கின்றன. அது உயரே பறக்க முடியும். சித்தர் சொல்கிறார், உன் உடல் என்பது ஒரு பஞ்சபூதங்களாலான கூடு. நீ அதற்குள் தங்கியிருக்கும் பறவை. கூடு என்பது அழியக்கூடியது, ஆனால் நீ, அதாவது ஆத்மா, என்றும் அழிவற்றவன். இதை இன்னும் எளிமையாக புரிந்து கொள்ள ஒரு உதாரணம். நாம் ஒரு பழைய காரை ஓட்டுகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். காரின் டயர் பஞ்சராகிவிட்டால் நாம் எனக்கு பஞ்சராகிவிட்டது என்று சொல்வோமா? இல்லை, என் காருக்கு பஞ்சர் என்றுதான் சொல்வோம். ஆனால் அதே சமயம் நம் உடலில் ஒரு காயம் ஏற்பட்டால் எனக்கு அடிபட்டு விட்டது என்கிறோம். இங்கேதான் மயக்கம், அதாவது மாயை ஆரம்பிக்கிறது. சித்தர் சொல்கிறார், உடல் என்பது ஒரு வாகனம். அதில் அமர்ந்திருக்கும் டிரைவர்தான் நீ. வாகனம் பழுதானால் டிரைவர் பழுதாகிவிட்டான் என்று அர்த்தமில்லை. நீ இந்த உடலை பயன்படுத்துகிறாய், ஆனால் நீ இந்த உடல் அல்ல. இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ போர்க்களத்தில் நின்றபோது உன் உறவினர்களின் உடல்களை பார்த்தாய். அந்தச் சட்டைகள் கிழிந்து விடுமே என்று வருந்தினாய். ஆனால் அந்தச் சட்டைகளுக்குள் இருக்கும் ஆத்மா என்றும் அழியாதது என்பதை நீ மறந்துவிட்டாய். அந்த தெளிவு உன்னிடம் இல்லாததால்தான் நீ ஞானத்தை நழுவவிட்டாய். நமது வாழ்க்கையில் இந்த ஒரு எண்ணம் மட்டும் ஆழமாக பதிந்துவிட்டால் பாதி துயரம் நீங்கிவிடும். ஒரு நஷ்டம் வரும்போது, ஒரு நோய் வரும்போது, அல்லது ஒரு பிரிவு ஏற்படும்போது, இது என் உடலுக்கோ அல்லது என் சூழ்நிலைக்கோ வந்த மாற்றம், இது எனக்கு, அதாவது ஆத்மாவிற்கு வந்ததல்ல என்று சொல்லப் பழகினால் அங்கே ஒரு அசாத்தியமான அமைதி பிறக்கும். பிராமணன் வியப்புடன் கேட்கிறான், சுவாமி, இந்த உண்மையை நான் எப்படி எப்போதும் நினைவில் வைத்திருப்பது? உலகம் என்னை இழுக்கிறதே. சித்தர் அடுத்து சொல்லப் போகும் அந்த மனத் தூய்மை பற்றிய ரகசியம் இன்னும் ஆச்சரியமானது. ஒரு கண்ணாடி அழுக்காக இருந்தால் பிம்பம் தெரியாது என்பது போல மனதை எப்படி துடைப்பது? அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.